வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். சினிமாவில் வாரிசு அரசியல், நெப்போட்டிசம், பெரிய ஆட்களோட சப்போர்ட் இது எல்லாமே இருந்தாலே ஜெயிக்கிறது குதிரை கொம்பு. ஆனால் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் ஒரு சாதாரண பைக் மெக்கானிக்காக வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா கோடிக்கணக்கான ரசிகர்களின் தலையா கெத்தா நிற்கிற ஒருத்தரோட கதை தான் இது. உடம்பு முழுக்க தையல்கள், 15க்கும் மேற்பட்ட மேஜர் ஆப்ரேஷன்ஸ், கெரியரே காலி அப்படின்னு மீடியாக்கள் எழுதினப்போ வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஒவ்வொரு முறையும் ஃபீனிக்ஸ் பறவையா சாம்பல்ல இருந்து எழுந்த ஒரு மாமனிதனின் கதையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் தான் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1971 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி ஹைதராபாத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறாரு அஜித்குமார் அவர்கள். அவரோட அப்பா சுப்பிரமணியம் பாலக்காடு, அம்மா மோகினி கல்கத்தாவை சேர்ந்தவங்க. இதனாலேயே அஜித் அவர்களுக்கு பிறப்பாலேயே தமிழ், சிந்தி, ஆங்கிலம்னு பன்முக கலாச்சாரம் அசாத்தியமாக கைவந்தது. சென்னைக்கு குடிபெயர்ந்த அவங்களோட குடும்பம் அஜித் அவர்களை ஆர்ட்ஸ் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஆனால் அஜித் அவர்களுக்கு புத்தக படிப்பு மேலே சுத்தமாக ஆர்வம் கிடையாது. அவருக்கு எப்போவுமே பைக், கார், என்ஜின், வேகம் இது மேலே தான் கண் இருந்துச்சு. வறுமை ஒரு பக்கம், படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இன்னொரு பக்கம். இதனாலேயே 10ஆம் வகுப்போட அவரோட பள்ளி படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு. படிப்பு வரலையா பரவாயில்ல, உழைச்சி பிழைப்போம்னு இறங்கின அஜித் அவர்கள் ஒரு பைக் மெக்கானிக்காக ஷாப்பில் ஹெல்ப்பராக வேலைக்கு சேர்றாரு. ஒரு நாளைக்கு சில ரூபாய்கள் கூலிக்கு கைகளில் கிரீஸ் கரையோட பைக் என்ஜின்களை கலட்டி மாட்ட கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்பாவோட வற்புறுத்தலால் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சேல்மேனாக சேர்றாரு. துணி மூட்டைகளை சுமந்துக்கிட்டு பஸ்களையும் ரயில்கள்லையுமே ஏறி சென்னை முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு வியாபாரம் பண்ணியிருக்காரு. சொந்தமாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் நஷ்டமாகி கடனாகி நின்ன நாட்கள் தான் அஜித் அவர்களுக்கு வாழ்க்கையோட நிஜ முகத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அஜித் அவர்களோட உண்மையான கனவு என்றைக்குமே சினிமா கிடையாது. ஒரு இன்டர்நேஷ்னல் பைக் ரேசர் ஆகணுங்கிறது தான் அவரோட உண்மையான கனவு. ஆனால் ரேஸ் ஓட்டணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட பணம் வேணும். பைக் வாங்க, ரேஸ் ஷூட் வாங்க, பெட்ரோலுக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்ட காசு வேணும்னு யோசிச்சப்ப தான் விளம்பரங்களில் மாடலிங் பண்ணால் நல்ல காசு கிடைக்கணும்னு யாரோ சொல்கிறாங்க. அப்படி ரேஸ் ஓட்டுறதுக்கு காசு சேர்க்கறதுக்காக தான் அஜித் அவர்கள் அரைகுற மனசோட கேமரா முன்னாடி நிற்க ஆரம்பித்தார். அப்படி ஒரு பிரபல சைக்கிள் விளம்பரத்தில் நடிக்கும்போது தான் இந்திய சினிமாவின் லெஜெண்டரி ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் கண்ணில் படுறாரு. அவரோட ரெக்கமெண்டேஷனில் 1990 என் வீடு என் கணவர் படத்தில் ஒரே ஒரு சின்ன சீனில் பள்ளி மாணவனாக வந்து போவார். அதுக்கப்புறம் தெலுங்கில் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக கமிட் ஆனார். ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் படப்பிடிப்பு ஆரம்பித்த சில நாட்கள்லேயே திடீர்னு இறந்துட்டார். அஜித் அவர்கள் ராசி இல்லாதவர்னு, அவர் நடித்தா படம் பாதியில் நிற்கும்னு அப்போவே சினிமா உலகம் அவரை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தது. ஒரு வழியாக வேறொரு இயக்குனர் மூலமாக அந்த படம் தடுமாறி ரிலீஸ் ஆச்சு. 1993 இயக்குனர் செல்வா மூலம் தமிழில் அமராவதி படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகிறாரு அஜித் அவர்கள். ஆனால் விதி அங்கே ஒரு கொடூரமான விளையாட்டை விளையாடுச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி ஒரு பைக் ரேஸ் ப்ராக்டிஸில் இருக்கும்போது அஜித் அவர்களுக்கு பயங்கரமான விபத்து ஏற்படுது. அவரோட முதுகெலும்பு பல இடங்களில் உடஞ்சி போகுது. டாக்டர்கள் இனிமே இவரால் நடக்கிறதே கஷ்டம், சினிமாலாம் கனவுதான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த 1.5 வருஷம் பெட் ரெஸ்ட். உடம்பு அசையாமல் எந்திரிக்க முடியாமல் படுத்த படுக்கையாக கிடந்தாரு. அவரோட முதல் படமான அமராவதிக்கு அவரால் டப்பிங் கூட பேச முடியலை. அந்த படத்தில் அஜித் அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது யாரு தெரியுமா? நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான். ஆனால் அஜித் அவர்கள் சோர்ந்து போகலை. என் உடம்பு வேணா முடங்கி இருக்கலாம், என் தன்னம்பிக்கை இல்லைன்னு ஃபிசியோதெரப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மரண வேதனையை தாங்கி எழுந்து நின்று மரண மாஸ் கம்பேக் கொடுத்தாரு. 1995 மணிரத்னம் அவர்களோட தயாரிப்பில் வசந்த் இயக்கத்தில் வந்த ஆசை படம் அஜித் அவர்களோட கெரியரில் ஒரு மாபெரும் திருப்புமுனை. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அதுக்கப்புறமா காதல் கோட்டை, காதல் மன்னன், அவள் வருவாளா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு வரிசையாக சாக்லேட் பாய் ரோலில் நடித்து தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பெண்களின் கனவு கண்ணனா, காதல் மன்னனா மாறினார். ஆனால் அஜித் அவர்கள் வெறும் லவ் சப்ஜெக்ட் மட்டுமே பண்ண விரும்பலை. 1999 S.J. சூர்யா ஒரு வித்தியாசமான கதையை தூக்கிக்கிட்டு அஜித்துக்கிட்ட வராரு. அந்த படம் தான் வாலி. திரையுலகமே மிரண்டு போச்சு. ஒரு பக்கம் சாதுவான தம்பி, இன்னொரு பக்கம் வாய் பேச முடியாத தம்பியோட மனைவி மேலே ஆசைப்படுற கொடூரமான வில்லன் அண்ணன். டபுள் ஆக்ஷனில் அஜித் நடிப்பில் மிரட்டி இருப்பார். அந்த படத்துக்கு அவருக்கு முதல் ஃபிலிம்ஃபேர் விருதுமே கிடைச்சது. அதே வருஷம் சரண் இயக்கத்தில் வந்த அமர்க்களம் படம் அஜித்தை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுச்சு. அந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் தன் ஜோடியாக நடித்த நடிகை ஷாலினி அவர்களை காதலிச்சு 2 வீட்டோட சம்மதத்தோட 2000வது வருஷத்தில் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. 2001வது வருஷம் AR முருகதாஸ் இயக்கத்தில் வந்த தீனா படம் அஜித்தோட சினிமா கெரியரில் உச்சம்னே சொல்லலாம்.
அந்த படத்துல மகாநதி சங்கர் அஜித்தை பார்த்து தல அப்படின்னு கூப்பிடுவாரு. அது சும்மா படத்துக்கான டைலாக் கிடையாது. அதுக்கப்புறம் தமிழ்நாடே அஜித்தை கொண்டாடுற பேராகவே மாறுச்சு. தல அஜித் அப்படிங்கிற சாம்ராஜ்யம் அங்கதான் ஆரம்பிச்சது. தொடர்ந்து சிட்டிசன் படத்துல 9 கெட்டப்புகள், வில்லன் படத்துல மனவளர்ச்சி குன்றிய கேரக்டர், வரலாறு படத்துல பெண் தன்மை கொண்ட பரதநாட்டிய கலைஞர்னு தன் அசாத்திய நடிப்பால விமர்சனங்களின் வாயை அடைச்சாரு. சினிமாவில் அஜித்தை போல தோல்விகளையும் நெகட்டிவ்களையும் பார்த்தவங்க யாருமே இருக்க முடியாது. ஜனா, அட்டகாசம், பரமசிவம், திருப்பதி, ஆழ்வார்னு வரிசையா படங்கள் படுதோல்வி அடைஞ்சது. அவ்வளவுதான், அவரோட மார்க்கெட் முடிஞ்சிச்சு, அவர் அவுட்டுன்னு மீடியாக்களும் சினிமா உலகமும் எழுத ஆரம்பிச்சாங்க. ரெட் கார்டு போடுற அளவுக்கு பிரச்சனைகள். ஆனால் அஜித்தோட பாலிசி ஒன்று தான். வெற்றி வரும்போது தலை குனியணும், தோல்வி வரும்போது தலை நிமிரணும். 2007 விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ரஜினி சாரோட பழைய பில்லா படத்தை ரீமேக் பண்ணாரு. ரஜினி நடித்த படத்தை ரீமேக் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஸ்டைலிஷான லுக், மிரட்டலான ஆக்ஷன்னு ஒட்டுமொத்த கோலிவுட்டையும் பில்லா படம் மூலமாக தன் பக்கம் திரும்ப வச்சாரு அஜித் அவர்கள். அதுதான் அவரோட அசல் அசுர கம்பேக். அஜித் அவர்கள் சினிமாவில் எடுத்த ஒரு அதிரடி முடிவு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே ஆச்சரியப்பட வச்சது. அதுதான் 2011 அவரோட 50வது படமான மங்காத்தா ரிலீஸ் சமயத்தில் தன்னோட ஒட்டுமொத்த ரசிகர் மன்றங்களையும் அதிகாரப்பூர்வமாக கலைப்பத ஆரம்பிச்சாரு. என் படத்தை பார்க்க தியேட்டருக்கு வாங்க, ஆனால் அதுக்காக உங்கள் குடும்பத்தையும் உங்களோட உழைப்பையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தை கவனிங்கன்னு சொன்ன உலகத்தோட ஒரே மாஸ் ஹீரோ நம்ம அஜித் அவர்கள் மட்டும்தான். ரசிகர் மன்றமே இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சாதனை படைக்க முடியும்னு மங்காத்தா, வீரம், வேதாளம், விஸ்வாசம், துணிவு படங்கள் மூலமாக நிரூபித்து காட்டினாரு. நோ ப்ரமோஷன் பாலிசியை இன்னைக்கு வரைக்கும் கெத்தா ஃபாலோ பண்ணுறாரு. ஃபார்முலா 3, ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் போன்ற சர்வதேச போட்டிகளில் கலந்துக்கிட்ட மிகச்சில இந்திய நடிகர்களில் இவரும் ஒருத்தர். ஜெர்மனி, இங்கிலாந்து ரேஸ் ட்ரக்குகளில் இந்திய கொடிகளை பறக்க விட்டவர். ரைஃபிள் ஷூட்டிங் போட்டியில் மாநில அளவில் கலந்துக்கிட்டு தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்காரு. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களுடன் சேர்ந்து மருத்துவ உதவிகளுக்கான தக்ஷா ட்ரோன் தயாரிப்பு குழுவுக்கு ஆலோசகராக இருந்து சாதிச்சாரு. உலகம் முழுக்க பைக்லேயே சுற்றி வர்றது அஜித் அவர்களோட மிகப்பெரிய பேஷன். இப்போது வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி மொத்த பைக் ரைடர்ஸ்க்குமே வழிகாட்டியாக இருக்காரு. சினிமா, விளையாட்டு, தொழில்நுட்பம்னு பல துறைகளில் நாட்டுக்காக பெருமை சேர்த்த நம்ம அஜித் அவர்களுக்கு கடந்த 2025வது வருஷம் இந்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வழங்குச்சு. இந்திய திரையுலகத்திற்கும் சமூகத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் சிம்பிளாக வந்து இந்த விருதை வாங்கின அவரோட எளிமை உலகத்துக்கே அவரை இன்னும் அதிகமாக பிடிக்க வச்சது. முதுகில் கை கால்னு 15க்கும் மேற்பட்ட மேஜர் ஆப்ரேஷன்ஸ். இன்றைக்கும் உடம்பு முழுக்க வலிகள் இருந்தாலுமே கேமரா முன்னாடி நின்னா அதே எனர்ஜியோட விடாமுயற்சி, குட் பேட் அக்லின்னு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காரு. உங்களை எல்லாரும் கைவிடும்போது உங்களை நீங்களே நம்புறது தான் தன்னம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு வாழும் உதாரணம் நம்ம அஜித்குமார் அவர்கள். எந்த சூழ்நிலையிலையுமே தன்னோட நேர்மையையும் எளிமையையும் விட்டு கொடுக்காத இந்த தலையோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அஜித்குமார் அவர்களோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.